மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு வன்மையான கண்டனத்தை பதிவு செய்கிறேன். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஊர் ஊராக போய் ஈவே ராமசாமி என்கின்ற தந்தை பெரியார் எப்படிப்பட்டவர், அவர் மக்களுக்கு எப்படிப்பட்ட கெட்ட விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறார் என்று நாங்கள் ஈவே ராமசாமியை ஊர் ஊரா போய் உண்மையான முகத்தை காட்டிக் கொண்டிருக்கோம். அதனால எங்கள் உறவுகள் எல்லாம், குறிப்பாக நான், ராமசாமி தமிழ்நாட்டிற்கு உண்மையிலே என்ன செஞ்சாரு, அவருடைய திராவிடர் கழக அறக்கட்டளையினுடைய சொத்துக்கள் 1,00,000 கோடிக்கு மேல இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் தமிழக அரசு உடனடியாக அரசுடைமையாக்க வேண்டும் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு ஏன் பெரியார் விருதை நீங்கள் கொடுக்காமல் உங்கள் தங்கை கனிமொழிக்கு ஏன் கொடுத்தீர்கள்? நியாயப்படி பார்த்தால் இந்த பெரியார் விருது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு சேர வேண்டியது. எல்லாம் உங்க குடும்பத்துக்குள்ளே வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி? பெரியாரை நாங்க தான் இன்னைக்கு வெளியே கொண்டு வந்திருக்கோம், மறு வாசிப்பிற்கு நாங்கள் உள்ளாக்கி இருக்கிறோம். அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, நம்ம பெரியாரை பத்தி பேசினா பெரியாரை இப்படி பேசலாமா? அதே தாண்டா நாங்க கேட்கிறோம். இறை வாழ்த்துக்கு பதில் தமிழ் தாய் வாழ்த்து பேசினா வச்சா ஒரு பைத்தியக்காரத்துக்கு தனம் இன்னொரு பைத்தியக்காரத்தனமா அப்படின்னு கேட்கும் போது உங்களுக்கு வலிக்கலையே? தந்தை பெரியார் அப்படி கேட்கிறாரு, ஏன் வலிக்கல உங்களுக்கு? ஈவே ராமசாமி அவர்கள் சொல்றாங்க, தமிழன் எவனுக்குமே தமிழ்நாட்டின் தலைவனாக ஆவதற்கு தகுதி இல்லை என்று பேசியவர் தந்தை பெரியார். அப்ப எங்க போச்சு உங்க சுயமரியாதை? அப்ப எங்க போச்சு உங்க மான மரியாதை எல்லாம்? எங்களுக்கு ஒரு கேவலம் இருக்கு. திராவிடத்தை வீழ்த்தாமல், அதில் மிக குறிப்பாக திராவிடத்தின் தலைவராக இருக்கக்கூடிய தந்தை பெரியாரை இந்த தமிழ்நாட்டை விட்டு துரத்தி அடிக்காமல், அவர்களை பேசக்கூடிய இந்த கட்சிகளை விரட்டி அடிக்காம தமிழர் விடுதலை பெற முடியாது. பெரியார் இல்லைன்னா இடஒதுக்கீடு கிடைச்சிருமா? இடஒதுக்கீடுக்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம்? முதல்ல இந்த தமிழ்நாட்டை இடஒதுக்கீட்டு கொண்டு வந்தது, தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடை கொண்டு வந்தது யார் தெரியுமா? இந்த கொங்கு மண்ணின் மகன், கொங்கு நாட்டு சிங்கம், கொங்கு நாட்டு தங்கம், பரமசிவ கவுண்டருடைய மகன் டாக்டர் சுப்பராயன். டாக்டர் சுப்பராயனை தெரியுமா? நம்ம கொங்கு நாட்டு தங்கம். அவரை தெரியாது, அவரை பேச மாட்டான். ஏன்? அவன் மானத்தமிழன். முதல்ல இடஒதுக்கீடு, இந்திய நிலப்பரப்புல முதல்ல இடஒதுக்கீடு கொடுத்து பிராமணர்களுடைய ஆதிக்கத்தை குறுக்கெலும்புல உடைச்சது டாக்டர் சுப்பராயன், பரமசிவ கவுண்டருடைய மகன். பேச மாட்டான். நாம தான் பேசுறோம்.